உறவுகளுக்கு வணக்கம். நான் படுற கஷ்டத்தை என் குழந்தைங்க பார்க்கக்கூடாது, நான் படுற கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயம் மிகப்பெரிய தவறுங்க. நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தோட வலியும் கஷ்டமும் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம பெற்றவங்களும் குழந்தைங்களோட வாழ்க்கை பூரா நம்ம கூட இருக்க போகிறதில்ல இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு சூழ்நிலை எப்பவும் ஒரே மாதிரி இருக்க போகிறதும் இல்லை. நம்மளே பார்த்திங்கன்னா, கொரோனா காலத்தில் இஎம்ஐ வாங்கின பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது அது நம்மளுக்கு தான் தெரியும். சரிங்களா? என்ன தான் 3 மாதம் 2 மாதம் இஎம்ஐ தள்ளி வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் எவ்வளோ நெருக்கடியை நம்ம சமாளித்தோம். அதனால் நம்ம தேவைக்கு நம்ம சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி சேமிப்பும் இருக்கணும், அதுக்குள்ளார தான் நம்மளோட செலவும் இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்கள கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லி வளர்த்தணும். நம்ம பெற்றோர்கள் நம்மளை வளர்த்தின விதமே வேறேங்க. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் இஎம்ஐனா என்னன்னே தெரியாது. நம்ம பெற்றோர்கள் அப்படி இருந்து வளர்ந்து வந்த நம்ம இஎம்ஐக்குள்ளே போய் சிக்கிட்டு இன்றைக்கி படுற பாடு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. நிறையா பேரண்ட்ஸை நினச்சா அதுக்கெல்லாம் மாற்று நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்குள்ளே சேமிப்பும் இருக்கணும், தேவைகளும் இருக்கணும். இதுதான் என்னோடய கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.